கேக் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். மைதாவில் ப்ரீமிக்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மைதாவில் எப்படி பண்ணுறது, ப்ரீமிக்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் ப்ரீமிக்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கு வந்து நான் குட்ரிச் கம்பெனி எடுத்துருக்கிறேன். இதில் வெண்ணிலா ஃப்ளவர், சாக்லேட் ஃப்ளவர், ரெட் வெல்வெட் ஃப்ளவர் இந்த 3 இருக்குது. இதை வச்சு நம்ம எல்லா கேக்கும் பண்ணலாம். உங்களால் எல்லா கேக்கும் பண்ண முடியும். மைதாவிலையும் நான் எல்லா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு மைதாவில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து 250 கிராம் பேஸு, 250 கிராம் கேக் பண்ணுறதுக்காக. இது 1/2 kg பேஸு. இது வந்து 1 kg பேஸு, சர்க்கிள் பேஸ். இது வந்து ஸ்கொயர் பேஸு. சரிங்களா? இது ஸ்கொயரு 1.5 kg பேஸு. இது வந்து உங்களுக்கு வேணுன்றப்ப நீங்கள் வாங்கிக்கலாம். அடிக்கடிக்கு மொத்தமாக வாங்கி வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? இது வந்து பேஸோட பாக்ஸு, கேக்கோட பாக்ஸு 1.5 kg, 1.5 kg, 1 kg, 1/2 kg இந்த மாதிரி நான் 3 விதமாக வச்சுருக்கேன். இது வந்து பட்டர் ஷீட் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு எப்போ யூஸ்ஃபுல்லுன்ட்டு நான் நெக்ஸ்ட் வர வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வர வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? எப்படி யூஸ் பண்ணுறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து நாசில். இதில் நான் நிறைய வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் இவ்வளோ நாசில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு மெயினான நாசிலில் நான் சொல்கிறேன். இது வந்து ஸ்டார் நோசில். இதை யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டாரு, ஃப்ளவர் வரைகிறது, இது வந்து லீஃப் பண்ணுறது, இந்த 3 நாசிலே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நாசிலும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஃப்ரெண்ட். இந்த 3 நாசிலே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். இது வந்து கலர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து லிக்விட் கலரு, ஜெல் கலரு, இது வந்து ஃப்ளேவரு, எசன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நான் கலரில் வந்து இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கினேன். இந்த கலர் வந்து இதில் வந்து ரெட்டு, பிங்க்கு, பர்பிளு, ரெட்டு, லைட் ரெட்டு, சாக்லேட்டு, ப்ளூவு, ஆரஞ்சு, க்ரீனு, ரெட்டில் 3 விதமான ரெட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டார்க் ரெட்டு, லைட் ரெட்டு, டொமேட்டோ ரெட்டு, அப்புறம் லெமன் எல்லோ, க்ரீனு. இந்த 3 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து குளிர் காலத்தில் யூஸ் பண்ணுங்கள். இது வெயில் காலத்துக்கு இது ரொம்ப லிக்விடாக இருக்கிறதுனால இது யூஸ் பண்ணாதீங்க. நான் வந்து நிறைய ஆர்டர்லாம் எடுத்து செய்கிறதுனால ரோஸும் பிங்க்கும் வந்து அதிகமாக நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். அதனால் நான் பெருசு பாட்டில் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து கலர் ஃப்ரெண்ட்ஸ், ஜெல் கலர் சரிங்களா? இது வந்து ப்ளூவு, பிளாக், ப்ரௌனு, பிளாக்கு, ரெட்டு, சில்வரு, எல்லோ, பிங்க்கு இந்த மாதிரி ஜெல் கலர் வாங்கி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு வந்து இதில் எது வேணுமோ 3 கலர்லேயே நான் உங்களால் எல்லா கேக்கும் பண்ண முடியும். எல்லோ, பிங்க்கு, க்ரீன் இந்த 3 கலர்லேயே உங்களால் கண்டிப்பாக எல்லா கேக்கும் பண்ண முடியும். நீங்கள் அதிகமாக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் நான் வந்து கடையில் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃப்ளவர், பைனாப்பிள், பிஸ்தா, ஸ்ட்ராபெரி, ரோஸு, ஆரஞ்சு, மேங்கோ. இது வந்து ஃப்ளேவர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வாசனைக்காக யூஸ் பண்ணலாம். எசன்ஸு இதுவும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பைனாப்பிள், பட்டர்ஸ்காட்சு, சாக்லேட்டு, லெமன் எல்லோ, வெண்ணிலா ஓகேங்க, ஃப்ரூட் மிக்ஸு இந்த மாதிரியான இது. நான் சாக்லேட் பசங்கள்லாம் அதிகமாக லைக் பண்ணுறதுனால வந்து நான் சாக்லேட் வந்து பெரிய பாட்டிலில் 2 வாங்கி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து ஹாப்பி பர்த்டே டேகு. இது வந்து என்கிட்ட 4-5 விதமான டேக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஹார்ட் ஷேப்பில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா சின்னதாக 1/2 kg அந்த மாதிரி வீட்டிலே யாராவது கட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக சின்னதாக ஒரு வச்சுருக்கேன். சரிங்களா? அடுத்தது கோல்டன் கலரில் வச்சுருக்கேன், பிளாக் கலரில் வச்சுருக்கேன், ஒயிட் கலரில் வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பர்த்டே டேக் அவங்க வந்து என்ன இதுவில் கேட்குறாங்களோ அந்த மாதிரி நான் கொடுக்குறேன். இது வந்து கேண்டில் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட பசங்களோட நம்பர் வேணும்னாலும் நம்பர் கொடுக்குறேன். இல்லை எனக்கு கேண்டிலே கொடுங்க அப்படின்னு சொன்னாக்க நான் கேண்டில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து ஆனிவர்சரிக்கு தேவையான டேகு.
ஹார்ட் ஷேப்பில் வச்சுருக்கிறேன் நான் ஆனிவர்சரிக்கு. அதிகமாக வந்து ஹார்ட் ஷேப்பில் எல்லோரும் லைக் பண்ணுறதுன்னா ஆனிவர்சரி வந்துட்டு ஹார்ட் ஷேப்லேயே வச்சுருக்கேன். இது வந்து கோல்டன் கலர் டஸ்ட் கலர் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறோம், கோல்டன் கலர் டஸ்ட் கலர். இதில் நான் வந்து பர்பிளு, பிங்க்கு, ப்ரௌனு இந்த 4 கலர் வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு இப்போ தேவைப்படாது. நான் உங்களுக்கு எப்போ யூஸ் பண்ணுறதுன்னு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதும் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் வந்து அதனோட கலர்லேயே யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், க்ரீமில் யூஸ் பண்ணலாம். அதனால் வந்து இதுவும் அது கூடவே வச்சுருக்காங்க. உங்களுக்கு அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்டாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி யூஸ் பண்ணணும் ப்ராப்பராக அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நைஃபு, பசங்களுக்கு பர்த்டே கேக் கட் பண்ணுறதுக்காக. அடுத்தது வந்து இது வந்து நைஃபு, கேக் கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. நான் உங்களுக்கு கட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஸ்மூத்தர், கேக்கை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதுக்காக இது ஸ்மூத்தர், இதுவும் வரும். ஓகேங்களா? அழகாக கேக்கை எப்படி டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பண்ணி காட்டுறேன் எப்படி டெக்கரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஹேண்ட் மிக்சர், கேக்கை எப்படி மாவுலாம் இருக்குங்களா அதெல்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் மிக்சர், இதுக்கு பேர் வந்து ஹேண்ட் மிக்சர். எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இது கேக் பெட்டர் இருக்குங்களா, அதை பிடிச்சி கேஸில் சூடாக இருக்கிறப்போ கை வைக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஸ்பெச்சுலா, என்கிட்ட 2 இருக்குது. நீங்கள் 1 வாங்கினீங்கனாவே போதும், சரிங்களா? இது வந்து ஆயிலெலாம் அப்ளை பண்ணுறதுக்காக ப்ரஷ் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃப்ளவர் வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்து போய் கேக்கில் அப்ளை பண்ணுறதுக்காக ரோஸ் ஸ்டாண்டு. இது கட் சீசர், இதை எடுத்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கேக்கோட டிசைன் பண்ணுறதுக்கு அதுக்காக யூஸ் பண்ணுறது. கேக்கை அழகாக வளையமாக ரவுண்டாக ஷேப் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது உங்ககிட்ட. உங்களுக்கு தேவையான 1-2 மாடல் எடுத்துக்கலாம். நீங்கள் கடையில் கிடைக்குது இது. அப்படி இல்லை உங்களுக்கு அது இதுவாக இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பேப்பரை வச்சு கூட நீங்கள் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பசங்க கார்டு இருக்குங்களா, ட்ரம் கார்டு அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லைன்ற பட்சத்தில் நம்ம எக்ஸ்ரே பேப்பர் கட் பண்ணி அழகாக நம்மளோட ஷேப் பண்ணுறதுக்காக நம்ம இது எக்ஸ்ரே பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட கேக் வந்து நீட்டாக அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு நீங்கள் பண்ணிங்கனாக்க. அடுத்தது வந்து நியூட்ரிமில் ஜெல்லு, ஸ்ட்ராபெரி ஜெல்லு. நியூட்ரிமில் ஜெல்லு, ஸ்ட்ராபெரி ஜெல்லு நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நியூட்ரிமில் ஜெல்லு, ஸ்ட்ராபெரி ஜெல்லு. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அதை எப்படி அப்ளை பண்ணுறது கேக்கில் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து க்ரஷில் பைனாப்பிள் க்ரஷ், மேங்கோ க்ரஷ், ஸ்ட்ராபெரி க்ரஷ், பட்டர்ஸ்காட்ச் க்ரஷ், ப்ளூபெரி க்ரஷ், இந்த மாதிரி 5 க்ரஷ் நான் வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி சின்ன பாட்டிலில் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சின்ன பாட்டிலில் கூட இருக்குது. அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கேக்கில் அப்ளை பண்ணணும் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் இவ்வளோ பெரிய பாட்டில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி சின்ன பாட்டில் கூட வருது 75 ருபீஸ்க்கு. இந்த மாதிரி பாட்டில் வாங்கி வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்ன மாதிரி எனக்கு ஆர்டர் வருதுன்றதுனால நான் பெரிய பாட்டில் வாங்கி வச்சு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஸ்டார்டிங்கில் சின்ன பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா ஆர்டர் எடுத்து செய்யும் போது நீங்கள் பெரிய பாட்டில் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து பைப்பிங் பேக் ஃப்ரெண்ட்ஸ், கேக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருக்கும். நான் வந்து 2 வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் 2 வாங்க தேவையில்ல, உங்களுக்கு 1 இருந்தால் போதும். நீங்கள் 1 வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதிலே உங்களுக்கு கேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? இது வந்து கட்டர் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன கட்டர் தெரியுங்க, பெருசு ஆர்டர் எப்படி வருதோ அந்த அளவுக்கு நான் பார்த்து பண்ணுறதுக்காக கட்டர் வாங்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கிறிஸ்மஸுக்கு அப்போது ட்ரீ வரைஞ்சி பசங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குன்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி கட்டர் வாங்கி வச்சுருக்கேன். ஸ்டீல்லையும் இருக்குது, ஸ்டாரு, கிறிஸ்மஸ் ட்ரீயோட 2மே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு நான் சாக்லேட் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன்.
அதை நீங்கள் அது மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பசங்களுக்கெல்லாம் பிடிச்ச கப் கேக்கு. அதை எப்படி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக எப்படி பண்ணி காட்டுறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா. ஒவ்வொரு வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நீங்கள் தெரியலனாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மெஷர்மெண்ட் கப் ஃப்ரெண்ட்ஸ். 250 கிராமு, 240 இருக்குது. இதில் 240 கிராம் பவுட்ரு எப்படி மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம எப்படி அளவு எடுத்து நம்ம இது எழுதி வச்சுக்கிட்டு செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருக்கும். இதை நான் வந்து கடையில் வாங்கினேன் சரிங்களா. கடையில் வாங்கினேன். உங்களுக்கு இந்த மாதிரி வச்சு நம்ம அளவு எடுத்து நம்ம கரெக்டாக பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மிஷினும் ஒன்று வாங்கிக்கோங்க. அதை வாங்கி எழுதி வைக்க செய்ய எல்லாத்துக்கும் வசதியாக இருக்கும். இது வந்து 250லேருந்து 350 அளவு ரூபாய்க்குள்ளே வரும் இது சரிங்களா. ஆன்லைன்லேயும் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஆன்லைன்லேயும் கூட வாங்கிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் கடையில் வாங்குங்க, இல்லை ஆன்லைனில் வாங்கினோம்னா நான் ஆன்லைனில் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அடுத்தது வந்து சுகர் பால்ஸு. இது கோல்டன் கலர் சுகர் பால்ஸு. இது வந்து பிங்க் கலர். இது எல்லா கலர் ஹார்ட்டு, கோல்டு, ஸ்டாரு, ரவுண்டு எல்லாம் கலந்த மாதிரி நான் சுகர் பால்ஸ் வச்சுருக்கிறேன். இது வந்து சில்வர் கலர் பால்ஸு. இது ஹார்ட்லேயே கலர் கலராக இருக்கிற சுகர் பால்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை வாங்கிக்கோங்க. சின்ன மிக்சர் இருக்குது. இதில் எங்ககிட்ட மிக்சர் டைப்லேயும் இருக்குது. நீங்கள் இவ்வளோண்டு வாங்கணுன்ற அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ வாங்கிக்கோங்க. சிம்பிளாகவும் 50 கிராம் கிடைக்குது, 100 கிராம் கிடைக்குது. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இது பண்ணுங்கள். நான் கேக்கில் எப்படி டெக்கரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வர வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை எப்படி விட்டு பாருங்கள் நீங்கள். அடுத்தது வந்து பவுல் ஃப்ரெண்ட்ஸ். இது க்ரீம் வகர பீட் பண்ணுறதுக்கு, க்ரீம் எல்லாம் பீட் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. இதில் ஸ்டிஃப்னஸாக இருக்கும். க்ரீம் பீட் பண்ணி வச்சுருந்தாங்க நம்மளுக்கு ஸ்டிஃப்னஸாக இருக்கும். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கூட ஐஸ் பரப்பு ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஐஸ் கட்டியெல்லாம் இதில் போட்டு இன்னொரு பாத்திரத்தில் நம்ம பீட் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக க்ரீம் எல்லாம் பீட் பண்ணுறதுக்கு இந்த பவுல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. அடுத்தது வந்து டால் ஃப்ரெண்ட்ஸ். டால் வந்து கம்மி ரேட்லேருந்து அதிக ரேட் வரைக்கும் இருக்குது. 50 ரூபீஸில் இருக்குது, 100 ரூபீஸில் இருக்குது சரிங்களா. இதை நான் வந்து டால் கேக் பண்ணுறப்ப இது எப்படி உங்களுக்கு பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து நான் பொறுமையாக உங்களுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டால் கேக் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து சுகர் சிரப் அப்ளை பண்ணுறதுக்காக நான் வந்து இது வீட்டிலே ஓனாக ட்ரை பண்ணதான். இது மட்டும் கடையில் வாங்கிட்டு வந்தேன். இதை நான் வீட்டிலையே ஜூஸ் பாட்டில் வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. அடுத்தது வந்து பீட்டர் ஃப்ரெண்ட்ஸ். பீட்டர் இது வந்து நான் உஷா கம்பெனிக்கு யூஸ் பண்ணுறேன். இது நான் 3 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. இது பீட்டர் போய் கம்மி ரேட்லேயும் இருக்குது, அதிக ரேட்லேயும் இருக்குது. நீங்கள் வாங்குறப்ப 300 வாட்ஸ்லேருந்து வாங்கலாம். இல்லை ஸ்டார்டிங்கில் நீங்கள் கம்மியாக ஆன்லைனில் வாங்கிட்டு கூட அடுத்தபடியாக நீங்கள் அதிகமான இதில் இது பண்ணலாம். இதை எப்படி செட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சு அப்ளை பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு செட் ஆகிடும். இது நான் 3 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நல்ல கம்பெனியாக இருக்குது. இதனோட ரேட் வந்து நான் வாங்கினது வந்து 2700 ரூபா. நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். இதை நான் எப்படி க்ரீம் பீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எப்படி க்ரீம் பீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து டர்னிங் டேபிள். உங்களுக்கு எப்படி கேக் டிசைன் வேணுமோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி சுற்றி இது பண்ணுறதுக்காக. இல்லைனாக்கா நம்மளே எழுந்து போய் திரும்பி பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுவும் கம்மி ரேட்லேயும் இருக்குது, அதிக ரேட்லேயும் இருக்குது. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது சாக்லேட் மோல்டு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அதிகமான சாக்லேட் மோல்டெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன்.
உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரியான மோல்டு எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து ஃப்ளவர் இருக்குது, ஹார்ட் இருக்குது, லீஃப் இருக்குது. சரிங்களா? ஹார்ட்லேயே 2-3 வகையான ஹார்ட் இருக்குது. ஏபிசிடி பசங்களோட பர்த்டேக்கு ஸ்பெல்லிங்கு அந்த மாதிரி இது பண்ணுறது இருக்குது. சின்ன சின்ன ஹார்ட் இருக்குது, ஃப்ளவர் இருக்குது, கேட்டோட இது ஃபேஸ் இருக்குது. 1 2 3 பர்த்டேக்கு நம்பர் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது இருக்குது. உங்களுக்கு எது இது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது 1 2 வாங்கி இவ்வளோண்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஆர்டர் வர்றதுனால வந்து நான் இந்த மாதிரி வாங்குறேன். நீங்கள் வந்து இவ்வளோண்டு மோல்டெல்லாம் வாங்கி வச்சு யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? நான் இதை எப்படி சாக்லேட் மெல்ட் பண்ணி இதில் அப்ளை பண்ணி எடுக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணி காட்டுறேன் எப்படி நான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணுறதுக்காக 1.5 to 2 கிலோ அளவுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸ்கொயர் ஷேப் இது வந்து 1 kg பண்ணுறதுக்காக ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணுறதுக்கு இந்த மோல்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 1/2 kg டால் கேக் பண்ணுறதுக்கான மோல்டு. இதை நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வர வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து 1 கிலோ அளவுக்கு பண்ணுற அளவுக்கு டால் கேக் பண்ணுற அளவுக்கு மோல்டு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 1/2 kg பண்ணுற அளவுக்கு ஹார்ட் ஷேப் மோல்டு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சர்க்கிள் 1 kg எப்படி பண்ணுறதுன்னு நான் வர வீடியோ பண்ணுறேன். இதுலேயே உங்களுக்கு 1 kgல ஹார்ட் ஷேப் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு கட் பண்ணி நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹார்ட் ஷேப் சர்க்கிள்லேயே எப்படி ஹார்ட் ஷேப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து டெரி பசங்களோட ஃபேவரெட்டு. இது எப்படி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். பண்ணி காட்டுறேன், கேக் பண்ணி காட்டுறேன். இது ப்ளம் கேக்லாம் பண்ணுறதுக்கான மோல்டு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து நான் பண்ணுற கேக் எல்லாமே ஆர்டர் எடுத்து செய்கிறது எல்லாமே நான் கேஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறேன். என்னோடய குக்கர் பாத்திரம் பட்டிலாம் இருக்குது. அதை வச்சு நான் எந்தெந்த கேக் ஆர்டர் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணுறேன். இது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வச்சு பண்ணலாம். ஸ்டாண்டு கூட இல்லைன்ற பட்சத்தில் தட்டு ஏதாச்சும் திருப்பி வச்சு கூட நம்ம பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு ஓவன் வகைரா எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.